ஸ்ரீ குருப்பியோ நமக. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் உள்ள 12வது தசகத்தில் உள்ள 10 ஸ்லோகம்தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக 1வது ஸ்லோகம். स्वायम्भुवो मनुरथो जनसर्गशीलो दृष्ट्वा महीमसमये सलिले निमग्नां सृष्टारमापशरणं भवदङ्घ्रिसेवा तुष्टाशयं मुनिजनैः सह सत्यलोके. இந்த 12வது தசகத்தில் பட்டதிரி வராக அவதாரத்தை வர்ணிக்கிறார். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மாவின் புத்திரரான சுவயம்பு மனு பிரம்மாவின் உத்தரவுப்படி உயிர்களை படைக்கலானார். தகாத காலத்தில் சுவயம்பு நிலம் நீரில் மூழ்கி இருப்பதை கண்டான். உடனே சுவயம்பு மனு முனிவர்களுடன் கூட சத்தியலோகம் சென்று உன் திருவடிகளை தியானித்து மனம் மகிழும் பிரம்மதேவரிடம் அடைக்கலம் புகுந்தான் என்று கூறினார். कष्टं प्रजा सृजति मय्यवनी निमग्ना स्थानं सरोजभव कल्पय तत्प्रजानाम् इत्येवमेष कथितो मनुना स्वयम्भू अम्बोरुहाक्ष तव पादयुगं व्यचिन्तीत्. இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த சுவயம்பு மனு பிரம்மதேவரிடம், தாமரை மலரில் தோன்றியவரே, உயிர்களை படைக்கும்போது நிலம் நீரினுள் மூழ்கிவிட்டது. இது மிகவும் பெருங்கஷ்டமாக உள்ளது. ஆகவே உயிர்கள் வாழ ஒரு இடத்தை அருள வேண்டும் என்று மனு பிரம்மதேவரிடம் பிரார்த்தித்தான். பிரம்மதேவரும், தாமரை மலர் போன்ற கண்கள் உடையவனே, பிரம்மதேவரும் உன் திருவடியை தியானித்தார்னு பட்டதிரி சொல்றார். हा हा विभो जलमहं न्यपिफं पुरस्ता दत्यापि मज्जति मही किमहं करोमि इत्थं त्वदङ्घ्रियुगलं शरणं यतोऽस्य नासापुडात् समभव शिशुकोलरूपी. ஸ்ரீ லக்ஷ்மி வராகமூர்த்திக்கு ஜெய். இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் பகவத் தியானம் இவைகளை போக்கிவிடும் என்று பட்டதிரி அடிவரையிட்டு சொல்கிறார். துவதங்கிரி யுகலம் சரணம் யதோ மிகுந்த நம்பிக்கையோடு சொல்கிறார். பட்டதிரி இந்த ஸ்லோகத்தில் பகவத் தியானம் அவ்வளவு பிரதானம்னு சொல்கிறார். பிரம்மாவின் பிரார்த்தனையை ஏற்ற குருவாயூரப்பா, பிரம்மாவின் மூக்கிலிருந்து பன்றிக்குட்டி உருவில் தோன்றினாயல்லவான்னு பட்டதிரி கேட்குறார். வராக அவதாரம் அப்படி. இந்த 3வது ஸ்லோகத்தில் வராக அவதாரம், பகவான் பூமியை காக்க வராகர் ரூபத்தில் தோன்றி எல்லாரையும் காத்தருளறதுக்கு வந்திருக்கார். अङ्कुष्टमात्रवपुरुत्पदितः पुरस्तात् भूयोदकुम्भिसदृशः समजृम्पदास्त्वम् अप्रेतथावितमुदीक्ष्य भवन्तमुच्चैर्विस्मेरतां वितिरकात् सहसूनुपि स्वैः. இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி வராகமூர்த்தியின் வளர்ச்சி, பிரம்மாவின் ஆச்சரியம், இதை பற்றி சொல்கிறார். பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பகவானை சரணடைந்து பிரார்த்தித்த பிரம்மா, முதலில் உன் பெருவிரலின் வடிவில் அளவு கொண்ட உடலோடு தோன்றினாய். பிறகு ஆனை உருவத்தில் வளர்ந்தாய். அத்தகைய உன் உருவம் பிரம்மாவும் மரீச்சி மனு முதலிய புதல்வர்களும் இந்த பன்றி ரூபத்தை நோக்கி மிகவும் வியப்படைந்தார்கள்னு சொல்கிறார். कोसावचिन्त्य महिमा किडिरुत्थितो मे नासापुडात् किमु भवेदजितस्य माया इत्थं विचिन्तयति धातरि शैलमात्रः सत्यो भवन् किल जगर्जित घोरघोरम्. இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் என் மூக்கிலிருந்து தோன்றி
மனதினால் நினைக்க முடியாத மகிமையோடு வெளிவந்த இந்த பன்றி யஜ்ஞரூபமான ஸ்ரீ நாராயணனின் மாயையாக இருக்குமோ என்று யோசிக்கையில் யஜ்ஞ புருஷரான நீ பெரிய மலை போல் வளர்ந்து பேரச்சம் உண்டாகும்படி கர்ஜித்தாய் இல்லையா குருவாயூரப்பான்னு கேட்கிறார். தம் தே நிநாதமுபகர்ண்ய ஜனஸ்தபஸ்தா சத்யஸ்திதாஸ்ச முனயோ நுனுபுர்பவந்தம் தத்ஸ்தோத்ரஹர்ஷுலமனா பரிணத்ய பூய ஸ்தோயாஷயம் விபுலமூர்த்திரவதாரஸ்த்வம். இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார், ஓ குருவாயூரப்பா, உலகங்களில் உள்ள முனிவர்கள், அதாவது சத்தியலோகம் தபோலோகத்தில் உள்ள முனிவர்கள் உன்னை துதித்த போது நீ மிகவும் சந்தோஷம் அடைந்து பிரம்மாண்டமான ரூபம் எடுத்தாய். பிறகு உருமிக்கொண்டு நீரினுள் இறங்கினாய் பட்டதிரி சொல்றார். ஊர்த்வ பிரசாரி பரிதூம்ர விதூதரோமா प्रोक्षिप्तवालथिरवाङ्मुखघोरघोणः तूर्णप्रतीर्णजलतः परिपूर्णदक्ष्णा स्तोत्रोन्मुनीन् शिशिरयन्नवतेरितत्वम्. இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, வராகமூர்த்தி ரோமங்கள் நிறைந்த வாலை தூக்கி கொண்டு அச்சத்தை ஊட்டும் கீழ்நோக்கிய மூக்குடன் மேகங்களை வேகமாக பிளந்து கொண்டு அங்குமிங்கும் சுழலும் உன்னை துதிக்கின்ற முனிவர்களை மகிழச் செய்து கொண்டு நீ நீரில் இறங்கினாய். இங்கு பட்டதிரி தான் நேரில் கண்ட வராகமூர்த்தியை தோத்திரம் செய்த முனிவர்களை அனுகிரகிப்பதாக நேரில் தோன்றும்படி கூறுகிறார். ரொம்ப பக்தி உடையவர்களின் ஸ்தோத்திரம் ஸ்ரீ பகவானை நேரில் காணும்படி செய்யும் என்பதுக்கு இந்த ஸ்லோகம் எடுத்துக்காட்டு. பகவான் எந்த ரூபத்தை தரித்தாலும் தன்னை துதிக்கும் பக்தர்களை அனுகிரகிப்பதிலிருந்து பின்னு வாங்க மாட்டார். இதைத்தான் பட்டதிரி ஸ்தோத்ரோன் முனீன் சிசிரயன் என்று சொல்கிறார். அந்தர்ஜலம் ததனு சங்குலநக்ரசக்ரம் பிராம்யத்திமிங்கிலகுலம் கலுஷோர்மிமாலம் ஆவிஷ்ய பீஷணரவேணரசாதலஸ்தா நாகம்பயன் வசுமதி மகவேஷயஸ்துவம். இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பகவானை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீ நீரினுள் பிரவேசித்த பொழுது அங்கு இருந்த முதலைகள் திமிங்கிலங்கள் முதலிய நீர்வாழ் ஜந்துக்களின் கூட்டங்கள் திகிலடைந்தது. அலைகள் கலங்கி அடித்தன. பாதாளத்தில் உள்ளவைகள் நடுங்கினார்கள். பின் பூமி தேவியை தேடிச் சென்றாய். பட்டதிரி ஸ்ரீ குருவாயூரப்பன் கோவிலில் இந்த ஸ்லோகத்தை வர்ணிக்கும் போது வராகமூர்த்தியின் ரூபம் அவருக்கு முன்னால் பிரத்யக்ஷமாக பகவான் வராகமூர்த்தியின் ரூபத்தில் காட்சியளித்தார். दृष्ट्वा ददैत्यहदकेन रसातलान्ते संवेशितां जडिदि कूडकिडिर्विभोत्वम् आपातुकानविकणय्यसुरारिकेडान् தம்ஷ்ட்ராங்குரேண வசுதாமததா சலீலம். இந்த 9வது ஸ்லோகத்தில் பூமியை வராகமூர்த்தி கண்டெடுத்ததை பற்றி வர்ணிக்கிறார். பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, வராக ரூபத்தில் நீ கொடிய அசுரன் ஆன ஹிரண்யாக்ஷனால் பாதாளத்தில் மறைத்து வைத்த பூமி தேவியை கண்டாய். உடனே நீ உன் கோர பற்களின் நுனியால் விளையாட்டாக பூமி தேவியை தூக்கி கொண்டாய். சிராரி கேடான் என்பது பகவானை எதிர்க்க வந்தவர்கள் எவ்வளவு அவிவேகிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் பட்டதிரி. பூமியை பகவான் திரும்ப பெற்றதைத்தான் சலீலம் என்ற பதம் போட்டு பட்டதிரி வர்ணிக்கிறார். பட்டதிரி பரம பக்தர். அவர் எப்போதும் பகவானை ஸ்ரீதேவி பூதேவியுடன் தன் ஹிருதயத்தில் வைத்து பார்ப்பவர். ஆனால் ஹிரண்யாக்ஷன் பூதேவியை நீரில் பாதாளத்தில் வைத்த ஷரீரத்தை பட்டதிரி சொல்லும் பொழுது தன் ஹிருதயத்தில் பூதேவியை காணாத ஹிரண்யாக்ஷனை தைத்திய ஹதகேன அசுரர் பதர் என்று சொல்கிறார். வராக சரீரத்தை தரித்தது உன் மாயையின் செயல் என்று காட்டவே கூட கிடி என்று சொல்கிறார். இந்த பதத்தை போட்டிருக்கிறார். இங்கு பட்டதிரி பகவானை விபோ என்று அழைப்பது எங்கும் நிறைந்து இருப்பவர் என்று பொருள். இங்கு அவிகணையா என்று பட்டதிரி விவரிப்பது பகவான் தன்னை எதிர்க்க வந்த அசுரர்களை பொருட்படுத்தவில்லை என்று காண்பிக்கிறார்.
अप्युत्थरन्न तदरां दशनाक्रलग्न मुस्ताङ्कुराङ्गित इवादिकपीवरात्मा उद्धूतघोरसलिलाज्जलतेरुतञ्जन् क्रीडावराहवपुरीश्वर पाहिरोगान्. இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இந்த விசாலமான பூமியை நீ உன் தெத்தி பல்லின் நுனியில் எடுத்து உயரே எடுத்துக்கொண்டு கடலினின்றும் வெளியே வந்த நீயே நோய் நின்றும் காத்து அருள வேண்டும்னு சொல்றார். இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி பொதுவாக பாகிரோகாத் என்று பிரார்த்தித்தது சர்வ ஜனங்களையும் ரோகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्दा.